Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். 6 மாதங்களாக விசாரணை இல்லாமல் சிறையில் இருந்ததால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற கூட்டத்தில் கட்சி மற்றும் அரசாங்கத்தின் முக்கிய முகமாகவும் நிதி, கல்வி மற்றும் PWD உட்பட பல இலாக்காக்களை வைத்திருப்பவருமான அதிஷி அடுத்த டெல்லி தேர்தல் வரை முதல்வராக செயல்படுவார் என முடிவு எடுக்கப்பட்டது. இது குறித்து பேசிய கோபால் ராய், மத்தியில் உள்ள பாஜக அரசாங்கமும் ஒட்டுமொத்த பாஜக மற்றும் பிரதமர் மோடியும் ஏஜென்சிகளை தவறாக பயன்படுத்தி ஆம் ஆத்மி கட்சியை ஒழிக்க முயற்சிக்கின்றனர். எப்படி மற்ற மாநிலங்களில் மாற்றுக் கட்சியின் அரசுகளை ஆட்சியில் இருந்து அகற்றினார்களோ அதே திட்டத்தை டெல்லியிலும் செயல்படுத்த பாஜக முயற்சித்தது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்து டெல்லி அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்தனர். ஆனால் டெல்லியின் நலனுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தே அரசாங்கத்தை நடத்தினார். வெளியே வந்த பிறகு மக்களை சந்தித்த கெஜ்ரிவால் தேர்தலில் நின்று மக்களின் ஆதரவை பெற்ற பிறகே மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கோபால் ராய் கூறினார்.